இந்த வெங்காயம் எல்லாம் நம்ம தோட்டத்தில் பறிச்சது. ஏற்கனவே நாங்கள் கடையில் சமைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தோம். சின்ன சின்னது முளைச்சிருந்தது. அதெல்லாம் கொண்டு போய் மண்ணுக்குள்ள நம்ம தோட்டத்தில் நட்டு வச்சேன். தோட்டத்தில் நட்டு வச்சு இப்போ எவ்வளோ பெருசாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து சப்ஸி செய்ய போகிறேன். இதுவும் நெத்திலி கருவாடும் போட்டு செஞ்சால் செம்மையாக இருக்கும் சாப்பாடு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதான் நம்ம தோட்டத்தில் எல்லாம் பறிச்சாச்சு. வெங்காயத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ இதுவே கடையில் வாங்க போனால் ரூ. 3, இங்கே சவுதி காசுக்கு 3 ரியால் சொல்லுவாங்க. அவ்வளோ இருக்குது. என் கையே காணலை, அவ்வளோ பெரிய கட்டு. பெரிய கட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இது வெங்காயத்தலை. இது சமைக்கணும். சமைச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ஈஸ்வர் காரைக்குடின்னு இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஓகே பாய், see you. வணக்கம், நான் தான் உங்கள் ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இது வெங்காயத்தாலை நம்ம தோட்டத்தில் விவசாயம் பண்ண வெங்காயத்தாலை பாருங்கள். இப்போ தான் அறுவடை பண்ணேன். எப்படி இருக்கு பாருங்கள். நாளைக்கு தான் இது வந்து பொரியல் பண்ணணும். இந்த வெங்காயத்தாலையும் நெத்திலி கருவாடும் போட்டு வச்சா செம்மையாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம தோட்டத்தில் பறித்தது இவ்வளவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ஈஸ்வர் காரைக்குடி இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஓகே பாய், see you.